மல்லி மல்லி நில்லுங்கறல்ல. மல்லி போகாத மல்லி, நில்லு மல்லி. நின்னுங்கறல்ல மல்லி. சாகிறதுக்கு 1008 வழி இருக்கு. அங்க போ, ரயில் முன்னாடி விழுந்து சாவு. என்ன காரியம் பண்ற மல்லி? இனிமே எனக்கு எதுவுமே தேவையில்லை. ஏன்னா நான் யாருக்குமே தேவையில்லாதவளாயிட்டேன். நீ இந்த இடத்துக்கு வந்த உத்தேசம் என்ன ஆச்சு? ஸ்ரீ சக்கரம் என்ன வேணாலும் ஆயிட்டு போட்டோம், எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்ல. இந்தாங்க உங்க விக்கிரகம். இது வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி நான் காப்பாத்திட்டு வந்துட்டேன். இனிமேல் நீங்களாச்சு இந்த விக்கிரகம் ஆச்சு. இத்தனை நாள் வரைக்கும் உயிரே இல்லாத இந்த விக்கிரகத்துக்குள்ள உன் தாய பாத்துக்கிட்டு இருந்தேன். மத்தவங்க கண்ணுக்கு இது விக்கிரகமா இருந்தாலும் உனக்கு சுந்தரி அம்மாவா இருந்தது. உனக்கும் சுந்தரி அம்மாவுக்கும் இடையில இருந்த உறவு முடிஞ்சு போச்சா? இப்போ இது உனக்கு வெறும் விக்கிரகமா மாறிடுச்சா? வெறும் காதலிக்கிறது மட்டுமே வாழ்க்கை கிடையாது. நாம யார விரும்புறோமோ அதை விட நம்மள யாரு விரும்புறாங்களோ அவங்கள விரும்புறதுதான் கடமைன்னு உனக்கு தெரியாதா? என்ன இந்த உலகத்துல விரும்ப யாரு இருக்கா? என்ன யாருமே விரும்பலையே. அந்த மகமாயி உன்னை அதிகமா விரும்புறா. அதனாலதானே இறந்து போன உனக்கு உயிரை கொடுத்து இங்க கூட்டிக்கிட்டு வந்தா. அவ ஒன்ன மட்டும் விரும்பல, அந்த அம்மன் ஒன்ன மாதிரி 1000 பக்தர்களையும் விரும்புறா. அவங்கள காப்பாத்துறதுக்காக மொத்த அன்பையும் ஓ மேல செலுத்தி உன்னை இங்க வரவழைச்சிருக்கா. நீ இப்போ பங்காரி ஒருத்தனோட காதலுக்காக சாக போறேன்னு கிளம்பிட்டியே. ஸ்ரீ சக்கரம் துஷ்டர்கள் கையில கிடைச்சா அம்மன் மேல பக்தி செலுத்துற 1000 பக்தர்கள் நிர்மூலம் ஆயிடுவாங்க. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்.
என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.